great truth that Jesus taught in Luke 16:13. லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு சொன்ன அந்த பெரிய சத்தியத்தை வலியுறுத்தி நடக்கிறது. Only two masters. இரண்டு எஜமான்கள் தான் உண்டு. God and money. தேவன், பணம். So we turn to Matthew chapter 7. ஆகவே மத்தேயு 7ஆம் அதிகாரம். And we see about the wolves. ஓநாய்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். False prophets and true prophets. பொய் தீர்க்கதரிசிகள், மெய் தீர்க்கதரிசிகள். Jesus said in Matthew chapter 7 verse 15. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு சொல்லியிருக்கிறார். Beware of the false prophets because they come to you in sheep's clothing but they are actually ravenous wolves. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். Why did he call false prophets wolves? ஏன் கள்ள தீர்க்கதரிசிகளை ஓநாய்கள் என்று அழைக்கிறார் இயேசு? When a wolf comes into the midst of a sheep with sheep's clothing, ஒரு ஓநாய் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு ஆட்டு மந்தைக்குள்ளாக நுழையும் பொழுது, first of all, why does the wolf put the sheep's clothing? முதலாவதாக ஏன் அந்த ஓநாய் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொள்கிறது? That is to deceive the sheep that I am also a sheep. நானும் ஒரு ஆடுதான் என்று சொல்லி மற்ற ஆடுகளை ஏமாற்றுவதற்காக. I love you very much. நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். I've got this clothing is the doctrine. இந்த தோல் என்பது உபதேசம். I've got the same doctrine as you. உங்களைப் போலவே எனக்கு உபதேசம் இருக்கிறது. I am also a lamb. நானும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். I am also a follower of Jesus. நானும் இயேசுவை பின்பற்றுகிறவன் தான். He's got a Bible in his hand. எனக்கு வேதம் இருக்கிறது. But he's a wolf. ஆனால் அவன் ஓநாய். How do you know he's a wolf? அவன் ஓநாய் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? Because the only thing a wolf is interested in is to eat up what the sheep from something from the sheep. ஏனென்றால் அந்த ஓநாய்க்கு இருக்கிற ஒரே விருப்பம் எப்படியாவது தான் அந்த ஆட்டை பிடித்து சாப்பிட வேண்டும் என்பதுதான். Eat up the sheep's leg and eat up the sheep's body. ஆட்டினுடைய காலை சாப்பிடுவது, ஆட்டினுடைய உடம்பை சாப்பிடுவது தான் ஓநாய்க்கு விருப்பம். A wolf is interested not in you, he is interested in what he can get from you for himself. ஓநாய்க்கு உங்களிலே விருப்பம் இல்லை, ஆனால் தனக்கு எதை பெற்றுக்கொள்ளலாம் சாப்பிடலாம் என்பதிலே தான் விருப்பம். A wolf is not interested in helping a sheep to become a better sheep or to take it to green pastures or still waters. ஓநாய் ஆட்டை, பாவம் இந்த ஆட்டு நன்றாக வளர வேண்டும், இதை நாம் புல்லுக்கு கொண்டு போய் செல்வோம் அல்லது அமர்ந்த தண்ணீரை நடத்துவோம் என்று சொல்லி அந்த ஆட்டுக்கு உதவி செய்கிறதா? A wolf is not at all interested in the sheep's welfare. ஓநாய்க்கு ஆட்டினுடைய நலனிலே அக்கறை துளி கூட கிடையாது. He has got the sheep's clothing. அதற்கு ஆட்டுத்தோல் போர்த்தி இருக்கிறது. Which means he's got a Bible. அதனுடைய அர்த்தம் என்ன? கையிலே வேதம் வைத்திருக்கிறது. And he'll sing the Christian songs. கிறிஸ்தவ பாடலை பாடுகிறது. And he will preach the Christian doctrine. கிறிஸ்தவ உபதேசத்தை பிரசங்கிப்பார். And he will say all these things. இவங்க எல்லாம் சொல்லுவார். But ஆனால் his whole aim is to get something from the sheep for himself. முழு நோக்கமும் இந்த மந்தையிலிருந்து தனக்கென்று என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் நோக்கமாயிருக்கு. That is the mark of a false prophet. ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் அடையாளம் இதுதான். The great tragedy among Christians. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிதாபம். They think false prophet is somebody who's got a wrong doctrine. தவறான உபதேசம் வைத்திருக்கிறவர்கள் தான் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று எண்ணுகிறார்கள். Somebody with a wrong doctrine can easily be identified as a false prophet. தவறான உபதேசம் வைத்திருக்கிறவர்களை நாம் எளிதாக அடையாளம் கண்டு கொள்ளலாம், இவர்கள் தவறான உபதேசம் வைத்திருக்கிறவர்கள் என்று. But when a wolf comes with sheep's clothing, ஆனா அந்த ஓநாய் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வரும்பொழுது he comes with the right doctrine. சரியான உபதேசத்தோடு கூட வருகிறான். But his intention is to get something from you. ஆனால் நோக்கம் எல்லாம் எப்படியாவது உங்களிடத்திலிருந்து ஒன்றை கறந்து பெற வேண்டும் என்று. So the difference between a wolf and a real shepherd. ஆகவே ஒரு ஓநாய்க்கும் மெய்யான மேய்ப்பனுக்கும் உள்ள வித்தியாசம், the shepherd wants to give you something, his life. மேய்ப்பன் தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். His time, அவனுடைய நேரத்தை கொடுக்கிறார், his energy, தன்னுடைய சக்தியை கொடுக்கிறார். he is willing to sacrifice his health to serve you. உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாத தன்னுடைய ஆரோக்கியத்தை கூட தியாகம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். Just like a mother. ஒரு தாயை போல. You know how a mother is willing to do everything for the sake of a child. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறாள். But a nurse is different. ஆனால் வேலைக்கு சம்பளம் கொடுத்த ஒரு நர்ஸை நீங்கள் வைத்திருந்தால், a nurse works for pay. அந்த தாதி சம்பளத்துக்காக வேலை செய்கிறாள். There are two types of believers. இரண்டு கூட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள். There are two types of servants of God. இரண்டு கூட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். My brothers and sisters, this applies to you because you have to decide which type of servant of God you are going to follow. நீங்கள் எவ்விதமான ஊழியரை பின்பற்ற போகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்கிறபடினாலே நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு பொருந்தும். Because if you follow the wrong type of person, you will end up in the wrong destination. நீங்கள் தவறான ஒரு நபரை பின்பற்றினால் நீங்கள் தவறான ஒரு இடத்திலே முடிவீர்கள். It's like getting into the wrong train. தவறான ஒரு ரயிலிலே ஏறுவது போல. You may go very fast but it's going to the wrong place. ரயில் வேகமாக ஓடுகிறது ஆனால் தவறான இடத்துக்கு போகிறது. What is the difference between a mother and a nurse? ஒரு தாய்க்கும் ஒரு தாதிக்கும் என்ன வித்தியாசம்? Supposing there's a sick child in a hospital. ஒரு ஆஸ்பத்திரியிலே ஒரு குழந்தை வியாதிப்பட்டு இருக்கிறது. And the nurse will work there from 9 o'clock till 5 o'clock. காலை 9 மணியிலிருந்து சாயந்திரம் 5 மணி வரை அந்த நர்ஸ் வேலை செய்வாள். But she's doing it for pay.
ஆனால் அவள் சம்பளத்துக்காக வேலை செய்கிறாள். She may do many things. நிறைய காரியத்தை செய்யலாம். She may feed the child, அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கலாம், bathe the child, அந்த குழந்தையை குளிக்க வைக்கலாம், put medicine on the body, அந்த குழந்தைக்கு மருந்து தடவி விடலாம், give tablets, மாத்திரையை கொடுக்கலாம், check the temperature. எவ்வளவு டெம்பரேச்சர் என்று பார்க்கலாம். Lot of work. நிறைய வேலைகள். By the time it comes 4:45, she's looking at the watch. நாளை முக்கலாச்சுனா வாட்சை பார்க்கறாள். Because she has to go and watch some cinema after that. அதுக்கப்புறம் சினிமா தியேட்டருக்கு போகணும். The child may be serious, dying. அந்த குழந்தை ஒருவேளை சீரியஸா இருந்து இப்ப மரிக்குமோ நாளைக்கு மரிக்குமோ தெரியாம இருக்கு. Dying or not, it's 5 o'clock. I've already bought the ticket for the அந்த cinema. குழந்தை சாகுதோ பிழைக்குதோ தெரியாது, டிக்கெட் வாங்கியாச்சு, நம்ம சினிமாவுக்கு போகணும். Some other nurse has to come after that. அதற்கு பிறகு வேறு ஒரு நர்ஸ் வந்து பார்த்துக் கொள்வார்கள். That nurse's interest is not in the child. அந்த நர்ஸினுடைய விருப்பம் அந்த குழந்தையிலே அல்ல. If you stop paying the nurse will stop coming from tomorrow. சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நாளையில இருந்து அந்த நர்ஸ் வர மாட்டாங்க. But what about the mother? ஒரு தாய் பாருங்கள். Think of the mother sitting beside that child. அந்த குழந்தைக்கு பக்கத்துல ஸ்டூல்ல அந்த அம்மா உட்கார்ந்திருக்காங்க. அந்த Is she குழந்தையோட அம்மா. looking at the watch at 4:45? அந்த அம்மா நாளை முக்கால் ஆயிடுச்சுன்னு பார்க்கறாங்களா? Has she got a ticket for the cinema? சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கியிருக்காங்களா அம்மா? She will cancel all her programs for the child. அந்த குழந்தைக்காக தனக்கு என்ன முக்கியமான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ரத்து செய்து விடுவாள். The nurse works for 8-hour shifts. அந்த நர்ஸ் 8 மணி நேர ஷிஃப்ட் டியூட்டியை தான் பார்க்கிறாள். How many hour shift does the mother do? ஒரு தாய் எத்தனை மணி நேர டியூட்டியை செய்கிறாள்? She works for 20 years without any change of shift. ஷிஃப்ட் மாற்றமே கிடையாது. 20 வருஷமா வேலை செய்து கொண்டே இருக்கிறாள் மகனுக்காக மகனுக்காக. Everything. எல்லாமே செய்கிறாள். Cooking, சமைக்கிறாள், cleaning, சுத்தம் செய்கிறாள், washing, துவைக்கிறாள், looking after the child when you're sick. குழந்தை வியாதிப்பட்டால் பார்க்கிறாள். I hope all of you young people will learn to value your mothers. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள் பையன்மார்கள் எல்லாம் உங்களுடைய அம்மாவுடைய மதிப்பை சற்று உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். I'm sorry to say we have a generation of people today who do not value what their mothers do for them. தங்களுடைய தாய் தனக்கு என்னவெல்லாம் செய்கிறாள் என்பதை அறியாத, நன்றி அறிவதில்லாத ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து வருத்தப்படுகிறேன். Appreciate your fathers too who sacrifice so much to take care of you. உங்களை பராமரிப்பதற்காக உங்களுடைய தகப்பன் எவ்வளவு தியாகம் செய்கிறார், அதை நீங்கள் எப்பொழுதாவது மெச்சிக் கொண்டிருக்கிறீர்களா? So you understand the difference between a mother and a nurse. ஆகவே இப்பொழுது ஒரு தாய்க்கும் நர்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து A விட்டீர்களா? mother gets no salary. தாய்க்கு சம்பளமே கிடையாது. She just works 10 times more than the nurse but gets no pay. நர்ஸை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாக கருத்தாக உழைக்கிறாள், ஆனால் தாய்க்கு சம்பளம் இல்லை. A true servant of God, a true prophet of God is like that. ஒரு மெய்யான தேவ ஊழியன், ஒரு மெய்யான தீர்க்கதரிசி இப்படித்தான் இருக்கிறார். He doesn't work for pay. சம்பளத்துக்காக வேலை செய்வதில்லை. He's so interested in God's people. தேவனுடைய ஜனங்களில் அவ்வளவு விருப்பமுள்ளவராய் He இருக்கிறார். works with them and he wants nothing in return. அவர்களோடு Because he's like a mother. அவர்களோடு கூட சேர்ந்து வேலை செய்து அவருடைய நலனில் அக்கறை கொண்டு சம்பளம் எதிர்பார்க்காமல் வேலை செய்கிறார். He prays for them. அவர்களுக்காக ஜெபிக்கிறான். If they get dirty, he cleanses them. அவங்க அழுக்காயிருச்சுனா அவங்களை சுத்தம் பண்ணுகிறார். He puts medicine on their injuries. அவர்களுக்கு காயத்திலே மருந்து வைத்து கட்டுகிறார். He's not looking at the clock. அவர் நேரத்தை பார்த்து வேலை செய்வதில்லை. Because he has no shifts. ஏனென்றால் அவருக்கு ஷிஃப்ட் டியூட்டியே கிடையாது. A true servant, a true pastor, a true prophet. ஒரு மெய்யான தேவ ஊழியன், ஒரு மெய்யான போதகர், ஒரு மெய்யான பாஸ்டர், அவருக்கு ஷிஃப்டே கிடையாது. He doesn't work for pay. சம்பளத்துக்காக அவர் வேலை செய்வதில்லை. And even if he gets no money, he'll still continue to serve. சம்பளமே இல்ல, பணமே கிடைக்கலனாலும் சரி அவர் வேலை செய்து கொண்டே இருப்பார். Even if nobody gives him any gifts. Even if nobody gives him any யாருமே அவருக்கு வெகுமதி கொடுக்காவிட்டாலும் சரி. Then he will just make his home life little more simpler, eat simpler food, but continue to serve the people. பணம் கிடைக்காவிட்டால் தன்னுடைய எளிமையான வீட்டிலே எளிமையான ஆகாரத்திலே வாழ்ந்து எளிமையான வாழ்க்கை முறை வைத்துக் கொண்டு வேலை செய்வார். Like we saw, Noah and Lot are two types of believers. நோவாவும் லோத்தும் இரண்டு விதமான விசுவாசிகள் என்று பார்த்தது போல Elijah and Obadiah are two types of believers. எலியாவும் உபதியாவும் இரண்டு கூட்ட விசுவாசிகளாய் இருக்கிறது போல Here also we see two types. இங்கேயும் நாம் இரண்டு விதமான மக்களை பார்க்கிறோம். Mother and the nurse. ஒரு தாய், ஒரு நர்ஸ். There's a lot of difference. நிறைய வித்தியாசம் இருக்கிறது. Whom are you following? நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? Do you have a shepherd who's like a mother? ஒரு தாயை போல இருக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் போதகன் உங்களுக்கு இருக்கிறாரா? Or do you have a shepherd who's like a nurse? அல்லது ஒரு நர்ஸை போல இருக்கக்கூடிய ஒரு போதகர் உங்களுக்கு Or இருக்கிறாரா? what is worse, who's like a wolf? அல்லது அதை காட்டிலும் கொடுமையான ஓநாயை போல ஒரு போதகர் இருக்கிறாரா? He's trying to take what he can from you. உங்களிடத்தில் என்னவெல்லாம் எடுக்க முடியுமோ அதை எடுக்கக்கூடியவர் இருக்கிறாரா? There's one more picture we have. இன்னும் ஒரு படம் அங்க இருக்கிறது. In 1 Corinthians chapter 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். Paul says. பவுல் சொல்கிறார். In verse 15. 15ஆம் வசனம். 1 Corinthians 4:15. 1 கொரிந்தியர்
4ஆம் He அதிகாரம் says you 15ஆம் can have வசனம். 10,000 teachers, but you don't have many fathers. கிறிஸ்துவுக்குள் 16 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. See the difference between a teacher and a father. ஒரு ஆசிரியருக்கும் ஒரு தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். These are two types of shepherds. இங்கே இரண்டு விதமான மேய்ப்பர்களை இங்கே பார்க்கிறோம். Hireling and shepherd. கூலியாள், மேய்ப்பன். What is the difference between a nurse and a mother? ஒரு தாய்க்கும் ஒரு நர்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? Money, பணம், salary. சம்பளம். What is the difference between hireling and shepherd? ஒரு கூலியாளுக்கும் ஒரு உண்மையான மேய்ப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? Money, பணம், salary. சம்பளம். What is the difference between Noah and Lot? நோவாவுக்கும் லோத்துக்கும் என்ன வித்தியாசம்? Attitude to money. பணத்தின் மீது இருந்த What மனோபாவம். is the difference between Elijah and Obadiah? எலியாவுக்கும் உபதியாவுக்கும் என்ன வித்தியாசம்? Attitude to money. பணத்தின் மீது இருந்த மனப்பான்மை. Don't think money is not an important thing. பணம் முக்கியமான காரியம் இல்லை என்று எண்ணி விடாதீர்கள். Attitude to money is the test of a genuine prophet, ஒரு உண்மையான தீர்க்கதரிசியினுடைய சோதனை அவன் பணத்தின் மீது வைத்திருக்கிற மனப்பான்மை. a genuine servant of God. ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியன். Jesus healed the sick more than any human being has ever healed the sick. எந்த ஒரு மனுஷனும் குணமாக்காத அளவுக்கு இயேசு அவ்வளவு வியாதியஸ்தர்களை குணமாக்கி இருந்திருக்கிறார். But do you know the difference? ஆனால் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? Listen carefully. கவனமாய் கேளுங்க. Number one, ஒன்று, he never took a collection. அவர் ஒரு காலம் காணிக்கை பையை சுற்றவிட்டு காணிக்கை எடுக்கவில்லை. No, never. இல்லை, ஒரு காலம் அப்படி He செய்யவில்லை. healed the sick, வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். never took a collection. அவர் காணிக்கை வசூல் செய்யவே இல்லை. There may be thousands in his meeting, but he never took a collection. அவருடைய கூட்டத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கலாம், ஆனால் ஒரு காலம் காணிக்கை அவரிடத்திலே வசூல் செய்யவில்லை. Because he was a father and a mother. ஏனென்றால் அவர் ஒரு தகப்பன், அவர் ஒரு நல்ல தாய். Does a mother take money from the children for washing them and cleansing them and taking care of them? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குளிப்பாட்டி அவருடைய துணிகளை துவைத்து வைக்கிறபடினாலே பிள்ளைகளுக்கு பணத்தை வசூல் செய்கிறாளா? No. இல்லை. Does a father take money from the children? No, he gives money to the children. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பணத்தை வசூல் செய்கிறாரா அல்லது பணத்தை கொடுக்கிறாரா? Jesus was like that. இயேசு அப்படித்தான் இருந்தார். He healed thousands, ஆயிரக்கணக்கான மக்களை but குணமாக்கினார். he never took money from anybody. யாரிடத்திலிருந்தும் பணத்தை வசூல் செய்யவில்லை. He preached so many sermons for 3.5 years, 3.5 ஆண்டுகள் எத்தனையோ பிரசங்கங்களை செய்தார். but he never took a collection back. ஆனால் ஒரு காலம் காணிக்கை பையை அங்கே அனுப்பி பணத்தை வசூல் செய்யவில்லை. I saw this 30 years ago, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை பார்த்தேன். and I decided one thing. நான் ஒன்றை தீர்மானித்தேன். In meetings which I conduct, I will never take a collection. நான் நடத்துகிற கூட்டங்களிலே ஒரு காலம் காணிக்கை வாங்க மாட்டேன். Sometimes other churches ask me to preach there. I can't do anything about their சில church. சமயத்திலே வேறு சபைகள் கூட்டங்களை ஒழுங்கு செய்து என்னை இங்கே பேச வைக்கிறார்கள், அங்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. Anywhere in the world, ஆனால் உலகத்திலே எந்த மூலையிலா இருந்தாலும் சரி, I have conducted meetings in the Gulf. I never take a collection. நான் வளைகுடா நாடுகளிலே கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன், ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்ததில்லை. I have conducted meetings in America for many years. No collection. அநேக ஆண்டுகளாக அமெரிக்காவிலே கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன், ஒரு காலம் காணிக்கை வசூல் செய்ததே இல்லை. It's not only in India. இந்தியாவிலே மட்டுமல்ல, Because Jesus is the same in every country. ஏனென்றால் இயேசு எல்லா நாடுகளிலும் அதே போல தான் The இருந்திருப்பார். same principle. அதே தத்துவம் தான். Do you understand the difference? வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்களா? What is the difference between the apostles and the false apostles? அப்போஸ்தலர்களுக்கும் கள்ள அப்போஸ்தலர்களுக்கும் என்ன வித்தியாசம்? It's money. பணம் தான். What is the difference between a teacher, as it says here, and a father? இங்கே சொல்லப்பட்டதான அந்த ஆசிரியருக்கும் ஒரு தகப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? Have you ever heard of a school teacher working without salary? சம்பளமே வாங்காமல் வேலை செய்கிற ஆசிரியரை பார்த்திருக்கிறீர்களா பள்ளியிலே? Some of you are teachers. Will you continue to work without a salary? உங்களிலே ஒரு சிலர் நீங்கள் ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், சம்பளமே இல்லை என்று சொல்லிவிட்டால் நீங்கள் வேலை செய்து கொண்டே இருப்பீர்களா? They will leave that school and go to another school when the salary is higher. அந்த பள்ளியை விட்டு சம்பளம் அதிகமாக கொடுக்கக்கூடிய பள்ளியிலே போய் சேர்ந்து கொள்வீர்கள். That's okay because they are teachers. அது பரவாயில்லை, அவர்கள் ஆசிரியர்கள். And so when one pastor goes from one church to another church because he gets a salary there, what is he? ஆகவே ஒரு பாஸ்டர் அந்த சபையை விட்டு அடுத்த ஸ்தாபனத்துக்கு தாவி அங்கே நிறைய சம்பளம் கிடைக்கிறது என்று சொல்லி போவார். ஆனால் அவர் யார்? He's a teacher, he's not a father. அவர் ஆசிரியர், அவர் தகப்பன் அல்ல. I'm not saying he's evil, I'm just saying he's not a father. அவர் அங்கே போக கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் தகப்பன் இல்லை என்று மட்டும் தான் சொல்கிறேன். Don't fool yourself that such a man is a father. அப்படிப்பட்ட நபர் ஒரு தகப்பன் என்று நீங்கள் எண்ணி உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Fathers don't collect salaries from their children. தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்ய If மாட்டார்கள். you have heard of any father collecting salary from the children, let me know. ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு குடும்பத்திலே தகப்பன் பிள்ளைகளிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்கிறார் என்று சொன்னால் தயவு செய்து எனக்கு In தெரியப்படுத்துங்க. the history of the world, I've never heard of such a இந்த person. உலக சரித்திரத்திலே நான் அப்படி தகப்பன் இருந்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. I mean, his children may occasionally give him a gift, but he doesn't collect a salary பிள்ளைகள் தகப்பனுக்கு அவர்கள் வெகுமதி கொடுக்கலாம், ஆனால் அவர் வசூல் செய்வதில்லை. on a birthday or something like that. அல்லது His birthday or something. அவருடைய பிறந்த நாளிலோ அல்லது நல்ல விசேஷத்த நாளிலோ வெகுமதி கொடுப்பார்கள் Teachers பிள்ளைகள். collect salary ஆனால் ஆசிரியர்கள் சம்பளம் வசூல் செய்கிறார்கள் every month. ஒவ்வொரு மாதமும். And if the salary does not come, சம்பளம் வராவிட்டால் they will not work. அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள்.
There is a lot of difference between a teacher and a father. ஒரு ஆசிரியருக்கும் ஒரு தகப்பனுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. And Paul was saying to the Corinthians, இங்கே பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறார், in the church, சபையிலே there can be 10,000 teachers, you'll find one father. 10,000 ஆசிரியர்கள் இருந்தால் ஒரு தகப்பன் இருப்பார் என்று That சொல்கிறார். means in 10,001 pastors, one will be a father and 10,000 will be teachers. அதனுடைய பொருள் என்னவென்றால் 10,001 பாஸ்டர்மார்கள் இருந்தால் அதிலே 10,000 பேர் ஆசிரியராக இருப்பார்கள், ஒருவர் மட்டும்தான் தகப்பனாக இருப்பார். And why does Paul say that? ஏன் இதை பவுல் சொல்கிறார்? He says in 2 Corinthians chapter 11. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். He explains why he's a father. ஏன் அவர் தகப்பன் என்று இங்கே விளக்கி சொல்கிறார். He says in verse 9, 9ஆம் வசனத்திலே சொல்கிறார், when I was present with you, I was not a burden to anybody. நான் உங்களிடத்தில் இருந்த பொழுது நான் யாருக்கும் பாரமாய் இராதபடிக்கு இருந்தேன். And he says nobody will take away this boasting from me, verse 10. 10ஆம் வசனத்திலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்கிறார். But why am I doing this? ஆனால் ஏன் நான் இதை செய்கிறேன்? Verse 12. 12ஆம் வசனம். To show that other people who claim they are also serving the Lord are not serving the Lord like me. தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்னை போல அவர் ஊழியம் செய்யவில்லை என்பதை காண்பிப்பதற்காக என்று சொல்கிறார். Such men, verse 13, are false apostles. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர் என்று 13ஆம் வசனத்தில் சொல்கிறார். Again you see a contrast. அங்கே பார்த்தீங்களா வித்தியாசத்தை, வேறுபாட்டை? Fathers and teachers, தகப்பன் ஆசிரியர், mothers and nurses, தாய் நர்ஸ், true apostles, false apostles. உண்மையான அப்போஸ்தலன் கள்ள அப்போஸ்தலன். Verse 13. 13ஆம் வசனம். Genuine workers, deceitful workers. நல்ல வேலையாள், கபடமுள்ள வேலையாள். It's all in scripture. There are two types of servants. இந்த இரண்டு விதமான ஊழியக்காரர்கள், இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது.